இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான நட்புறவு எக்கு போல உறுதியானது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடந்த சர்வதேச மாநாட்டில் பேசிய அவர் இந்தியாவை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பது உலக அரசியல் அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை கண்டித்து அமெரிக்கா இந்தியாவின் மீது வரிகளை விதித்து அழுத்தம் கொடுத்து வரும் சூழலில்தான் புட்டினின் இந்த பேச்சு வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் புட்டின் ஒரு வலிமையான செய்தியை அனுப்பியுள்ளார். இந்திய மக்கள் தங்களை யாரும் அவமானப்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள், தங்கள் தேசிய நலன்களுக்கு எதிராக எந்தவொரு முடிவையும் எடுக்க மாட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளார். இந்தியாவுடன் ரஷ்யாவுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை என்பதை அழுத்தமாக சொன்ன அவர், இந்தியா தனது சுதந்திரத்திற்காக போராடிய சோவியத் யூனியன் காலத்திலிருந்தே இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு சிறப்பான உறவு இருந்து வருகிறது என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியை தனது நண்பர் என்று குறிப்பிட்ட புட்டின் அவரை சமநிலையான, ஞானமான மற்றும் தேசிய நோக்குடைய ஒரு புத்திசாலித்தனமான தலைவர் என்று பாராட்டினார். ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தச் சொல்லி அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்திற்கு பிரதமர் மோடி அடிபணிய மறுத்ததை இந்திய மக்கள் நன்கு அறிவார்கள் என்று கூறிய புட்டின், அமெரிக்காவின் வரிகளால் இந்தியாவிற்கு ஏற்படும் இழப்புகளை ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் கச்சா எண்ணெய் ஈடு செய்யும். இதுபோன்ற முடிவுகள் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இந்தியாவின் கௌரவத்தை மேலும் உயர்த்துகின்றன என்று கூறினார். வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய ரஷ்யா இந்தியாவில் இருந்து அதிக அளவில் விவசாய பொருட்கள் மற்றும் மருந்துகளை வாங்க தயாராக இருப்பதாகவும் அவர் யோசனை தெரிவித்தார். மேலும் AI போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டு நிதியை உருவாக்கும் யோசனையையும் அவர் வரவேற்றார். சுருக்கமாக சொன்னால், புட்டினின் இந்த பேச்சு இந்தியா ரஷ்யா உறவின் ஆழத்தையும் எந்தவொரு வெளிநாட்டு அழுத்தத்திற்கும் இரு நாடுகளும் அடிபணியாது என்ற உறுதியான நிலைப்பாட்டையும் உலகிற்கு மீண்டும் ஒருமுறை உரக்கச் சொல்லியுள்ளது.